ஆண்கள் நீங்கள் இதெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போயிட்டு போவீங்க, யாரையும் பார்க்க மாட்டீங்க, அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு மொய் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டு வெளில வந்துருங்க. ஆனால் லேடிஸ் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு நல்ல புடவைல கழுத்தில் மஞ்சள் கயிறு இருந்தால் உன்னை வானே கூப்பிட மாட்டாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு நீங்க ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க, சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. அந்த இடத்துல நோஸ் கட் ஆயிருவாங்க. அந்த மாதிரி யோசிக்க முடியாதப்ப யோசிக்க விடாத அந்த சமுதாயம். மேரேஜுக்கு போகும்போதே சிரிச்சுக்கிட்டே போங்க நீங்க சொல்றீங்க. நாங்க அங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் அவமானப்படுறது நீங்க தான்றதை மறந்துடுறீங்க. அந்த இடத்துல எங்களோட பொசிஷன்ல நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு 80 லட்ச ரூபா வீடு தான் அங்கீகாரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 80 லட்ச ரூபா வீடு வச்சா நீங்க ஹை கிளாஸ் போயிடுவீங்க. அப்போ உங்களை யாரும் ஏழனமா பார்க்க மாட்டாங்களா? 1.5 கோடி 2 கோடி வீடு வச்சோம் ஏழனமா பார்ப்போம் அவங்கள. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி 3 கோடி வீடு பாப்பீங்களா? எனக்கு கோவம் வருது சார். ஆப்வியஸ்லிங்க. see உங்களோட லைஃப் ஒரே ஒரு நிமிஷம். மாமனார் மாமியார் அம்மா அப்பாவோட தான் நம்ம வந்து அவங்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நான் மிடில் கிளாஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையனால செய்ய முடியலன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களே ஒதுக்கி வைக்கும் போது அப்படி அடுத்தவங்க நீ எப்படி போகிறது?